வணக்கம். ஆத்தி, என்ன சம்பந்தி என்ட்ரன்ஸ் இவ்வளவு மரியாதையா இருக்கு? அம்மா, என்னால இத நம்பவே முடியலம்மா. கனவு போல இருக்கு. வீடே இம்மா பெருசா இருக்கே. வாங்க மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? ஈட்டர்காரன் இருக்கான்ல, அவன் இருக்கானா? ஈட்டர்காரனா? அப்படியெல்லாம் இங்க யாரும் இல்லைங்க மேடம். அடியே லட்சு, அவன் பேர் என்ன? புஷ்பராஜ். புஷ்பராஜ் தம்பி. ஓ, சாரா மேடம். எது சாரா? ஆமா மேடம், சார் உள்ளதா இருக்காங்க, போய் பாருங்க. சாரா? இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ பேர் மரியாதை கொடுக்கறாங்களே. அம்மாவா பணக்காரன்ல? சரி வாங்க, உள்ள போவோம். என்ன சம்பந்தி, மறுபடியும் வாசல் வருது? என்னப்பா தம்பி, இது மாறி மாறி கட்டி வச்சிருக்கீங்களா? மறுபடியும் வாசல் வருது? ஆமா மேடம், என்ட்ரன்ஸ் இப்படிதான் இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ள போய் பாருங்க, பெரிய மாளிகையே இருக்கு. மாளிகையா? ஆமா மேடம், போங்க உள்ள போய் பாருங்க, போங்க. என்ன சம்பந்தி இது? இது கனவா நிஜமானு என்னால நம்பவே முடியல. என் கண்ணை வச்சுக்கிட்டு அம்மா, என்னாலயே நம்ப முடியலையம்மா. என்னம்மா இவன் இவ்ளோ பெரிய பணக்காரனா இருந்துகிட்டு இப்படி ஒரு ஈட்டர் வேலை பார்க்கணும்னு விதியா என்ன? அதான் சொல்றேன்ல, ஹாபியா கூட இருக்கலாம். என்ன பொண்ணு தாய், இப்படி அவசரப்பட்டு வாய் விட்டுட்டியே பொண்ணு தாய். இவன் இவ்ளோ பெரிய பணக்காரன் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாமோ என்னவோ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வருத்தப்பட்டா என்ன பிரயோஜனம்? சரி சரி, இதுக்கப்புறையாவதும் கொஞ்சம் அடக்கி வாசி. வா போவோம் உள்ள. தோட்டமே இம்மா அழகா இருக்கேம்மா. இன்னைக்கே அவங்க கேட்கும் போது நான் சரின்னு சொல்லி இந்நேரம் நான் அவனுக்கு கொடுத்திருந்தா என் முகம் இங்கதானே வாழ போற இடமா இருந்திருக்கும். உன் வாய் தான் உனக்கு எதிரி பொண்ணு தாய். சரி வாமா போவோம், உள்ள எப்படி இருக்குன்னு வேற பாக்கலாம் வாங்க. கோட்டி, எவ்வளவு பெரிய ஹாலு, மாளிகை மாதிரி இருக்குமா? சோஃபாலாம் பாருங்களேன், ரொம்ப அழகா அருமையா இருக்கு. ஏய், என்னடா அவங்க சொன்ன கூட்டம் எல்லாம் வந்துருச்சுங்களா? அவங்க எல்லாம் எப்பவும் வந்து 2 நிமிஷம் மேலேயே ஆகுது. என்னடா சொல்ற? அவங்க வந்தாதான் உடனே அவனுங்க போன் போட சொன்னாங்கல்ல. என்கிட்ட போன் இல்ல. அப்போ என்கிட்டயாவது சொல்லி இருக்கலாம்ல. ஏன்டா பாத்ரூம் கூட போக கூடாதா மனுஷன்? இப்போ அவன் சொல்லலன்னா அதுக்கும் திட்டுவான்டா. சரி, போனை போட்டு சொல்லு. என்னடா போனை எடுக்கிறாரா? ரிங்கு போகுது, பொறு. மாம்ஸ், இங்க பாத்தியா? என்ன மாம்ஸ், இந்த ஆளுக்கு வீட்டுக்குள்ளேயே பார் இருக்கு. பின்ன எதுக்கு பாரு பப்புன்னு சுத்திக்கிட்டு திரியறான்? இருந்தாலும் பொண்ணுங்க சவகாசம் கிலுகிலுப்பா வேணும்ல அந்த ஆளுக்கு. அதான் எல்லாத்தான் வீட்லயே பார் இருந்தாலும் அந்த கிலுகிலுப்பெல்லாம் இங்க கிடைக்குமா? அதான். போன் அடிக்கிட்டு பாரு, யாருன்னு பாரு. ஹலோ, சொல்லுங்க பாய்ஸ். யோ சார், கேக்குதாடா? ஆஹா, என்ன மரியாதை? கேக்குது கேக்குது, சொல்லுங்க பாய்ஸ், என்ன விஷயம்? சம்மதி வீட்டுக்காரவங்க வந்துட்டாங்க. உங்களை தேடி ஹாலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அத சொல்லதான் போட்டேன். மாமா, என்னையாச்சு? ஏய், உன் அத்தையும் உன் அத்தை குடும்பமும் ஃபாலோ பண்ணி வந்தாங்கல்ல, இப்ப உள்ளே வந்துட்டாங்கல்ல. அத்தி, போய் அப்பாவையும் அம்மாவையும் உஷார்படுத்தணும். வா போலாம். ஆல்ரா மாப்பிள. அம்மா, டேய் என்னடா, ஏன் இப்படி ஓடியற? என்னாச்சு? அங்க பொண்ணுதாய். சரியா சொல்லண்டா, மூச்சு வாங்குது. அங்க பொண்ணுதாய் வந்திருக்கா. அம்மா, அத்தை லட்சம் எல்லாரும் வீட்டுக்கே வந்துட்டாங்கம்மா. சீக்கிரம் வழக்கம் போல நடிங்க. எது வந்துட்டாங்களாங்க? வாங்குங்க. அப்பாடா, நான் செட்டில் ஆயிட்டேன். நீங்க ஆவலையா? குவாட்டி, நீ என்ன பண்ண போற? தெரியலையா, இந்த வரேன். ஆமாடா மாப்பிள, நம்ம என்ன பண்றது? வேற என்ன வழி? இவ்வளவு நேரம் எங்க இருந்தோம்? பார்ல தானே இருந்தோம். அங்கே போயிட வேண்டியதான். அப்பா, ஒழுங்கா சமாளிச்சிருங்க. நான் பாத்துக்கிறேன்டா மகனே, கவலைய விடு. என்கிட்ட சொல்லிட்டல. என்னங்க இப்படி ஓடுறானுங்க? எல்லாம் அந்த பொண்ணுக்காக தான் இவ்ளோ ரிஸ்க். நம்ம மகன் தான் ஒரு பொண்ணை புடிச்சிட்டுனா அவளுக்காக ரிஸ்கா இருந்தாலும் ரஸ்க் போல எல்லாம் சாப்பிடுவான். எப்படி மாம்சு இந்த போஸ்? சூப்பர். இப்படியே 2 பாட்டில் அடிப்போமா? ஐயோ, நான் அடிக்க மாட்டேன்ப்பா. என் பொண்டாட்டி என்ன வச்சு வைக்க மாட்டா. அடிச்சோன்னு வெயி, நம்ம வச்சனம் தெரிஞ்சு போயிடும் பொண்ணு தாய் குடும்பத்துக்கு. உங்கட்டு பயம், அதுக்கு சமாளிக்க ஒரு ரீசன். வாங்கம்மா, வாங்க. நல்லா இருக்கீங்களா? இருக்கும் இருக்கும். இதுதான் உங்க வீடா? ஆமா, எங்க வீட்டுக்கே வந்து எங்க வீடா கேக்குறீங்க. உங்களுக்கு எவ்வளவு தின்னு இருக்கும்? அதானே, உங்க வீட்டுக்கு வந்தப்ப நாயை விட மோசமா மிதிச்சல பொண்ணுத்தாயி. இப்ப என்ன இதுக்குன்னு இப்ப என் வீட்டை தேடி வந்திருக்கேன். ஐயோ, அப்படிலாம் இல்லங்க. அவ ஏதோ கொஞ்சம் கோவத்தெல்லாம் வாயா விட்டுட்டா, மன்னிச்சிருங்க. ஆமா சம்பந்தி, அதான் கொஞ்சம் அன்னைக்கு ஓவரா போயிட்டோமோன்னு என் மனசு கஷ்டமா இருந்ததா. அதான் உங்களை தேடி வந்து மன்னிச்சு கேட்டுட்டு வரலான்னு வந்திருக்கேன். கம்மனி இருக்கோட்டி. சரி, நீங்க உட்காருங்கம்மா. வா பொண்ணுத்தாயி, உட்காருவோம். காபி குடிக்கிறீங்களா, ஜூஸ் குடிக்கிறீங்களா? எதா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப சொல்லுங்க எல்லாம் பரவாயில்லன்னு. இத முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும். என்னது புரியலையே? இடு கோட்டி, அமைதியா இரு. சர்வர்
எஸ் சார். இவங்க தான் நம்ம முக்கியமான கெஸ்ட், இவங்களுக்கு கொடுத்துரு. இந்தாங்க மேடம். இந்த சிச்சுவேஷன்ல சில்லுன்னு ஜூஸ். சொல்லுங்க, என்ன விஷயமா தேடி வந்திருக்கீங்க? சும்மாதான் அங்கிள், புஷ்பராஜ பாத்துட்டு போலான்னு வந்தோம். அதுக்கு எதுக்குமா ஃபேமிலியா வந்திருக்கீங்க? அம்மா அன்னைக்கு முடியாதுன்ட்டாங்கல்ல, அதான் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ சரி சரி, ஜூஸ குடிச்சிட்டு வீட்டெல்லாம் சுத்தி பாருங்க. உள்ள போங்க, அவன் இருக்கதான் செய்யணும். உங்க பையன் என்ன பண்றாரு? வேலைக்கு போறான். எவ்வளவு சம்பாதிக்கிறான்? மாசம் 1.5 லட்சம் ரூபாய். அடி பாவி, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். நீ புனிதாயி அமைதியா இருந்து சமந்தி, அதுதானே சமந்தி, சொல்லுங்க சொல்லு மரம், அவளை கேக்குறாங்களே. ஆமா. ஓ அப்படியா, பரவாயில்ல பரவாயில்ல. அடச்சத்த குடும்பமே, நாங்க பணக்காரங்க தெரிஞ்சு ஒரு அளவுக்கு வட சுடலாம், நிறைய வட சுடுறீல. நடத்து நடத்து, நாங்களே இங்க போய் நாடகம் தான், இதுல நீங்களுமா? ஏமா என்னம்மா இது, அத்தை அநியாயத்துக்கு போய் சொல்றாங்க, சொன்னாலும் பொருந்து சொல்லணும். மாசம் 1.5 லட்சம் ரூபாமா, அட்லீஸ்ட் 1 லட்சம் சொன்னாலே தாங்காது, அதுவே போய் தான். என்னம்மா இது, இங்க தினமும் மாசம் கடைசி ஆனா இங்க சோத்து சட்டிக்காக எப்படி சண்டை போடுறோம்னு எனக்கு தாமா தெரியும். விடு விடு, இவங்க தான் இவ்வளவு கோடீஸ்வரங்கள, அதுக்காக தான் அவ சமாளிக்கிறா போய் சொல்லி. ஐயோ ஐயோ, இந்த பொண்ணு தாய் இருக்கால, என்னத்த சொல்ல, பணத்துக்குன்னு இப்படி அலைவா. அப்போ உங்க பையன் எல்லாம் எங்க இருக்காரு? வேலைக்கு போயிருக்காரு. உங்க கணவரு? அவங்க வெளியூர்ல இருக்காங்க. ஓ அப்ப அங்கேயே செட்டில்டா? ஆமா ஆமா, வருஷம் வருஷம் வந்து போவாங்க. ஓ எத்தனை பசங்க? ஒரு பொண்ணு 2 பையன். ரெண்டா? அப்போ ஒண்ணு எங்க? அவன் அப்பாவோட வெளிநாட்டிலே செட்டில்டு. ஓ அப்போ குடும்பமே பிரிஞ்சுதான் வாழ்றீங்க. சரி சரி, அப்ப ஜூஸ குடிச்சிட்டு சீக்கிரம் உள்ள போய் சுத்தி பாருங்க. சரில கோட்டி, எனக்கு ஒரு வேலை விஷயமா வெளியே போக வேண்டியது இருக்கு, போயிட்டு வரேன். இவங்க கூட பேசிட்டு இரு. எது வீட்லயே பப்பா, அங்க பாத்தியால? பாத்தியா பொண்ணுதாய்? மாமா அங்க பாரு, நம்ம அத்தை. அது ஓட்டடா. அடடா, வாங்க பொண்ணு தாயி, நல்லா இருக்கீங்களா? என்ன இந்த பக்கம்? இருக்கும் இருக்கும். என்னப்பா வீட்டுக்குள்ளேயே பாரா குடிக்கிறியா? உனக்கு இந்த பழக்கம் வேற இருக்கா? ஐயோ, நீங்க தப்பாலாம் எடுத்துக்காதீங்க, அவன் ரொம்ப நல்லவன் தான். அதான் கொஞ்சம் அப்படி இப்படி. என்னத்தா அப்படி இப்படியோ? நாங்க அத்தை, என்ன ஒரு அதிசயம், எங்க வீட்டை தேடி வந்திருக்கீங்க. சும்மா பார்க்கலாம் தான் வந்தோம். அன்னைக்கு ஏதோ தப்பா பேசிட்டேன், அதான் லட்சு ரொம்ப கஷ்டப்பட்டா, வருத்தப்பட்டா, அதான் உங்க வீட்டை தேடி வந்து பார்த்து பேசிட்டு போலாம்னு வந்தோம். ஓ டேய் புஷ்பா, நல்லா இருக்கியாடா? கண்டுக்கவே மாட்டேங்கிற. நீ பேசாத, நான் இனி உன்கிட்ட மட்டும் பேச மாட்டேன். ஏன்பா? உங்க அம்மாக்கு என்னைக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுல இருந்து உனக்கும் எனக்கும் ஒரு உறவும் கிடையாது. பாத்தீங்களா அத்தை, எவ்வளவு நல்ல பையனா இருக்கான். நீங்க சொன்னீங்கன்னு அவளே பிடிக்காத அளவு காட்டிட்டாரு. இவனை போய் இப்படி சொல்லிட்டியே பொண்ணு தாய். சரியா சொன்னீங்கம்மா, அப்படி பேசுங்க. ஏப்பா தம்பி புஷ்பராஜ, சொல்லுங்க அத்தை. பாவம்பா லட்சு, தெரியாம சொல்லிட்டேன்பா, என்ன மன்னிச்சிருப்பா, அவ ரொம்ப வருத்தப்பட்டா. இல்லத்த, இது வேணாத்த. நீங்க பிடிக்குதுன்னு சொல்லும் போது பழகுறதுக்கும் நீங்க வேணான்றப்போ தூக்கி போடுறதுக்கும் நான் என்ன குப்பை தட்டியா இல்ல பொருளா? உங்களுக்கு விருப்பம் கிடையாது. இதுக்கப்புறம் வீண் ஆசை வச்சு நான் ஏமாற வேணான்னு முடிவு எடுத்திருக்காத்த. ஆமா, திருப்பி என் மச்சான ஆசம் காட்டி மோசம் பண்ணாது. நீங்க என்னைக்கு வேணான்னு சொன்னீங்களோ, மறுநாளே என் மாமாவும் அத்தையும் அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பேசிட்டாங்க. ஆமா. என்னப்பா இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே? நீங்க சொன்னதுக்கு நான் வேணா பொறுப்பேன், இவன் பொறுப்பானா இல்ல இவங்க அம்மா அப்பா தான் பொறுப்பாங்களா? ஏய், உனக்கு ரொம்ப தாண்டா திமிரு, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. எப்படி அப்படி பச்சோந்தி மாதிரி மாறுற? யோபார், நான் மாறல. உன் அம்மா ஒத்துக்கலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒத்துக்கலனா பொறுக்க மாட்டியா? அப்ப இதுதான் உன் லவ்வா? அவசர லவ்? உன்னை லவ் பண்ணிட்டேன்ற ஒரு காரணத்துக்காக காலமெல்லாம் கேவலப்பட்டு சாவ முடியாதுல. உன் அம்மா எப்படி கேவலப்படுத்துறாங்கன்னு பார்க்க தானே செஞ்ச. நான் உனக்காக தானே உன் வீட்டை தேடி வந்து பொண்ணு கேட்டோம் குடும்பமா. ஆனா எப்படி மதிச்சாங்கன்றதை நீ பார்த்தல. ஏம்மா, இவன் இந்த அளவுக்கு பேசுறானா அதுக்கு காரணமே நீதான். எல்லாமே உன்னாலதான். முடிஞ்சு போச்சு. ஐயோ எப்பா தம்பி, நீ வேற அந்த சந்திரமுகியை கிளப்பி விட்டுட்டு போயிடாதப்பா. வீட்டுல வந்து பேயாட்டமா ஆடுவா. என்ன மன்னிச்சிருப்பா, தெரியாம சொல்லிட்டேன், தப்புதான், என் மேலதான் தப்பு. ஓஹோ, இப்பதான் எங்க ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிருக்குதோ? தெரிஞ்ச உடனே இப்ப வந்து அழுது நடிக்கிறீங்களோ நாடகக்கார கூட்டம். இதோ பாருங்க, யார பார்த்து நாடகக்கார கூட்டம்ன்றீங்க? அவங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க. தான் பொண்ணு லவ் பண்றான்னு அதை கேட்ட உடனே எங்க அத்தையால தாங்க முடியாம ஒரு கட்டத்துல மயங்கி நெஞ்சு வழியே வந்துட்டு. அப்போ அதுக்கப்புறம் திடீர்னு வந்து குடும்பத்தோட வந்து பொண்ணு கேட்கும் போது அவங்களால அதை எப்படி தாங்கிக்க முடியும்? அதான் அப்படி பேசினாங்க. எல்லா வீட்லயும் அப்படிதான் பேசுவாங்க ஃபர்ஸ்ட் டைம். அத புரிஞ்சுக்காம நடிக்கிறாங்கன்றீங்களப்பா. பாருங்க பெரிய பொண்ணு, எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு இருக்கு. டேய் தாங்க மண்டையா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். அது எங்களுக்கு தெரியும், நீங்க மூடலாம். வரண்டா இருக்கு உனக்கு. மாப்பிள்ள, நடிக்கிறதுக்கும் ஒரு அளவு வேணாமாடா? அந்த பிள்ளை நெசம் நினைச்சு நிஜமாவே போய் முருங்கை மரத்துல ஏறிட போகுது. சரி மாமா. என்ன குசு குசு? எல்லாம் உன்னை பத்தி தான். என்ன விஷயம்? அதான் அன்னைக்கு கேவலப்படுத்தினீங்கல்ல, அதுதான். பா தம்பி மன்னிச்சிருங்கப்பா, ஏன்பா பழச போட்டு பேசிட்டே இருக்கீங்க? மா விடுமா, ரொம்ப கெஞ்சாத. ஒரு அளவு தான் நம்மளும் இறங்கி போக முடியும். ரொம்ப இறங்கி போகலாம் முடியாது. நமக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு இருக்கு. ஆமா கரெக்டா தான் சொன்னீங்க அண்ணி. வாங்க அண்ணி போவோம். மதிக்காத தலைவாசல் மிதிக்காதேன்னு இருக்கு. உங்க கிட்ட இவ்வளவு தடவை மன்னிப்பு கேட்டு, வயசுக்கு பெரியவங்க கூட மன்னிப்பு கேட்டு, இதுங்க ரெண்டும் ஓவரா ஆடுதுங்க. இதுக்கப்புறம் இதுங்க என்ன பண்ணாலும் நமக்கு வேணவே வேணாம்.
எம்மாடி லட்சு நில்லுமா. அட போடா, நீ இல்லனா வேற ஒருத்தன். என்னது வேற ஒருத்தரா? ஏமா லட்சு மாப்பிள்ள இதான் சொன்னேன், கொஞ்சம் அடக்கி வசின்னு. ரொம்ப ஆடிட்டியேடா, தான் அடக்கி வாசிக்கணும். ஏமா லட்சு நில்லுமா. பரவாயில்ல, லட்சு வர ஓடிட்டா. இதுதான் கரெக்டான நேரம். நீங்க மட்டும் நடுவுல போயிடாதீங்க. போகாம இருந்தாதான் அவங்க 2 பேருக்கும் காதல் மலரும். சரில, போப்பா போ. அம்மாடி லட்சு, நம்ம மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? வாங்க பின்னாடியே போவோம், என்ன பண்றான்னு போய் பாப்போம். லட்சு நில்லுல, நில்லுடி சொல்றல. ஏம்ல இப்படி கோச்சிக்கிற? தெரியாம தானே சொன்னேன். தோப்பா, என்னைக்கு உங்க அம்மா உனக்கு வேற பொண்ணு பார்த்தாங்களோ அதுவும் உனக்கு ஓவர் திமிராயிட்டுல. என்கிட்ட நீ பேசாத. நீங்க என்னடா என்ன வேணான்னு சொல்றது? நான் சொல்றேன், இன்னில இருந்து நீ எனக்கு வேணாம். பாவி இப்படி அடிச்சுட்டியே. வராத என் பின்னாடி. பாவி நில்லுடி, தெரியாம சொல்லிட்டேன்டி. இது அத்தனையும் நாடகடி. நிஜம்னு நினைச்சிட்டு இப்படி போயிட்டியடி பொய்ய சொன்னதுக்கு. என்னம்மா இந்த சிறுக்கி கல்யாணத்துக்கு முன்னாடியே இன்ன ஆட்டம் ஆடுறாளே. இவள போயாமா என் தம்பி விருப்பப்படுவா? எடுத்து போட்டா என்ன ஆட்டம் ஆடுவாளோ. இவ இப்பவே என் தம்பியை இன்ன மாதிரி அடிக்கிறாளே. அவ அடிச்சது என்ன அடிச்ச மாதிரி இருக்குமா? ஆமாடி, ஆமா நல்லா இருக்கேன். இவ்வளவு எவ்வளவு பெரிய ராங்கியா இருந்தாலும் பேயாட்டம் ஆடினாலும் எல்லாம் அவன் தம்பி இருக்காயே. மாப்பிள்ளையோட நிறுத்திக்கணும். நம்ம கிட்டலாம் வாழை காட்டுனான்னு வையி, அவ முடி ஆஞ்சிடணுமா ஆஞ்சி. ஆமா, நமக்கு பிடிச்ச அந்த பொண்ணை எடுக்கணும். அவன் ஆசைப்பட்டான் தான் எடுத்தோம். நம்ம கிட்ட மட்டும் அவன் ஆடட்டுமே, அவ்வளவுதாமா. அடங்கி இருந்தாதான் அவ இங்க இருக்க முடியும். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். விருப்பப்பட்டு லவ் மேரேஜ்னு எடுக்கிறான்ல, அவன் எப்படி நடந்துக்கிறான்னு பாத்துருவோம். அவளா நம்மளான்னு. இப்படி மட்டும் அவ அடங்கி இல்லன்னு வைமா, முடிச்சு விட்டுரு. ஆமா ஆமா, இந்த காலத்துலதான் கல்யாணம் பண்றதும் டிவோர்ஸ் பண்றதும் ஈஸியாச்சே, ட்ரெண்டிங் ஆச்சே. ஆமாமா, வச்சிருக்கே பார்த்தாலே கொஞ்சம் பயமாதமா இருக்கு. பாத்துக்கலாம். ஏன் நீ என்னத்துக்கு பயப்படுற? பாத்துக்கலாம். அது எப்படி லட்சு? நம்பவே முடியல. கண்ணா இல்ல கனவா? என்னாலயே நம்ப முடியல அண்ணி. அப்ப உங்களால மட்டும் எப்படி நம்ப முடியும்? இவங்களெல்லாம் பார்த்தா என்னால நம்பவே முடியலமா. ஆமாடி மக்கா, அதுங்க வீடு என்னதான் மாளிகை போல பெருசா இருந்தாலும் கிட்ட நெருங்கும் போது அதுங்க கிட்ட மட்டும் ஏதோ ஒரு நாத்து அடிக்குது. கூத்து நாத்துன்னு சொல்லுவாங்களே, அப்படியே அடிச்சுது. அதுவேதான், கரெக்டா சொல்லிட்டீங்க சமந்தி. எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லட்டா? சொல்லு மருமவளே. எனக்கு என்னவோ வாடகைக்கு பங்களா வாங்கி நடிக்குதுங்களோ? இருக்கும் இருக்கும் மக்கா, நீ சொல்ற மாதிரி இருந்தாலும் இருக்கும். இல்ல மருமவளே, இந்த காலத்துல இந்த போல ஆட்களுக்கு இங்குட்டு பெரிய மாளிகையோட வீடா குடுக்கறாங்க. அதெல்லாம் இல்ல, சொந்த இடம் தாடி. ஏதோ போட்டு குழப்ப வேணாம், கெட்டி கொடுத்துரு. இருந்தாலும் நம்ப முடியலையே. ஆமா ஆமா, எங்களாலையும் நம்ப முடியவில்லை. வில்லை மருமவளே, இத நினைச்சாலே எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல, ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது மருமவளே. எனக்கும் தான் அத்தை. அடி பாவீங்களா, இந்த அதிர்ச்சியில நான் தான் பிளாட் ஆகி கிடக்கணும் முதல்ல. மாறா நீங்க எல்லாம் கவலைப்படுறீங்களே, ரொம்ப நடிப்பா இருக்கு. அதுக்கு இல்ல, சமைக்கணும்ல, அதுக்குதான். என்னால முடியாது. மருமவளே, சாப்பாடு பசிக்கும்ல, என்னத்த செய்யணும்? என் மவளே பாவம், இன்னைக்கு ஒரு நாள் வெளியே வாங்கிட்டு போன தாய். அது வெளியிலையா? இல்ல பைசா இல்ல, மாசம் கடைசி வரல. அதுக்கு நான் சாக முடியாதுல்ல அத்தை, என்னால முடியாது அத்தை. அடிப்பாவி, இப்படி கவுத்துட்டியா மருமவளே? நம்ம எல்லாராலையும் பார்த்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் வெளியே நீள முடியல. பத்தாவதுக்கு சோறு வேற பொங்க வைக்காம கையும் காலும் விழுந்து கிடக்கு. ஐயோ கடவுளே, முடியலையே. அத்தை, முடியலையே. எதுக்கு யோசிச்சுக்கிட்டு நேரத்தை வீண் பண்ணிக்கிட்டு பொண்ணு தாயி? இந்த பையன் தான் உன் முக மேல உசுறு வச்சுக்கிட்டு அலையலாம்ல, குடுத்துரு. ஆண்டி அம்மா அதெல்லாம் குடுத்துருவாங்க, விஷயம் அது கிடையாது. அப்போ அவன் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறது தான் ஆண்டி சந்தேகமே. ஆமா சமந்தி. என்னத்தை, அதான் உள்ள நேரிலேயே போய் பார்த்தாச்சுல, இதை விட சந்தேகமா? ஆமால, ஒருவேளை அவன் பணக்காரன் தான் போல. சரி சரி, எனக்கு மட்டும் என்னமோ இடிச்சுக்கிட்டே இருக்கு. அவன் மேல நம்பிக்கையே வர மாட்டேங்குது. அதேதான் நாங்களும். தேவை இல்லாம யோசிச்சு யோசிச்சு இன்னும் மயங்கி யாராவது விழுந்துடாதீங்க. புனிதாய், இல்லே புனிதாய், யாரு? அடி பாவீங்களா, என்னடி ஒரே ரூம்ல அத்தனை பேரும் மட்டை ஆயிட்டியோ? என்னது ஜில்லக்கா இது? என்னதுப்பா இது, குடலா? ஆமா குடல் தான். ஞாயிற்றுக்கிழமைல கடைக்கு போயிருந்தேன், கடைக்கு. அங்க நிறைய குடல் வச்சிருந்தாங்க. எனக்கு ஒண்ணு வாங்கினதோட எங்களுக்கும் வாங்கிட்டு வந்துட்டீங்க. அதேதான், கரெக்டா சொன்னீங்க. ஜில்லு, என்ன புனிதாயி கண் கலங்குற? நீ என்னத்த வாங்காம எனக்கும் கொடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிற பாரு, அந்த குணத்துக்கே நீ நல்லா இருப்பல. இருக்கட்டும் புனிதாயி, எழுந்துரு. பெரிய பொண்ணோ இல்லனா பொண்ணு தாயோ நல்ல காரச்சாரமா குழம்பு வச்சு வறுத்து பொரிச்சு சாப்பிடு. என்னடி ஆச்சோ? ஏன் எல்லாரும் ஓல விடுறீங்க? சாப்பிடுறதுலாம் ஈஸி தான், இந்த செஞ்சு சாப்பிடுன்னு சொன்ன பத்தியா? அத முடிஞ்சா நாங்களே செஞ்சு சாப்பிட மாட்டோமா இல்லக்கா? குடல் என்ன குடல், இந்த சாதா சாப்பாட்டுக்கே வழி இல்ல, எங்களால செஞ்சு கூட சாப்பிட முடியாம. அந்த கும்மால ஏம்ல எல்லாரும் எப்போ சுறுசுறுப்பா இருப்பீல, நேரத்தோட சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சிருவியல, இன்னைக்கு என்னாச்சு? செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்து போச்சு. இப்படி என்ன சம்பவம்? அதுவா சொல்றேன்
சொல்றேன் கேளு. நானே சொல்றேன் சமந்தி. என்ன ஆரம்பிக்கும் போதே வா. இன்னும் நிறைய இருக்கு. எம்மா, அவங்களுக்கு சொல்லாத. அவங்களும் மைக்க போட்டு விழுந்துட்டா சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். அப்புறம் என்னாச்சு? என்ன ஆண்டி நீங்களே அழுதுட்டீங்க? நல்ல சம்மதம் தானே, நல்ல இடம் வந்தா கொடுக்க வேண்டியது தானே. இதுக்கா எல்லாரும் அதிர்ச்சியில இருக்கீங்க? அட புத்தி கெட்ட பொண்ணு தாயே, கொடுத்துட வேண்டியதானே. இதுக்கப்புறம் என்ன யோசனை அத சொல்லுங்கப்பா. அததான் நானும் சொல்றேன். இந்த விட்டுட்டு தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். இல்ல ஜில்ல இருந்தாலும் என்னால மட்டும் நம்பவே முடியல. நேரில போய் பாத்துட்டேன், பின்ன என்ன? என் பொண்ணுக்கெல்லாம் இப்படி ஒரு சம்பந்தம் இடம் கிடைக்கலையேன்னு நான் இருக்கேன். இருந்தா முடிச்சிருந்திருப்பேன். இப்படி போடு. நீங்க சொன்னதுதான் சின்ன கச்சேரி. சரி எழுந்துருங்க, எழுந்துடா. சோறு செய்யவே முடியலையா என் மருமகளால? ரொம்ப பசிக்குதுப்பா. ஆமா ஜில்லக்கா பசிக்குது. அவன் குடலையும் உருவி கொண்டு வந்ததுக்கு ஒரு தட்டு சோறு கொண்டு வந்திருக்கலாம்ல. பாவி, எவருடைய குடலா இது? இது ஆட்டு குடல்டி. என்ன எளவோ பசிக்குதுக்கா. எங்கள் மீது கருணை காட்டு ஜில்லு. எங்கள் மீது கருணை காட்டினால்தான் கருத்தர் உங்கள் மீது கருணை காட்டுவார். சரி சரி, இந்த ஐஸ் வச்சதெல்லாம் போதும். என் மருமகக்காரி நல்ல வகை வகையா சோற பொங்க வச்சு வாய்க்கு ருசியா சாப்பாடு செஞ்சிருக்கா. ஆஹா சூப்பர், கேட்கும் போதே நல்லா இருக்கு. இந்த உங்களுக்கு கொண்டு வரேன், எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். அடி பாவீங்களா, இப்ப மட்டும் எப்படி எல்லாரும் எந்திரிச்சு உட்காருவீங்க? எதுவா ஜில்லக்கா, நீங்க சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னீங்கல்ல. நீ சொன்னதுல எங்களுக்கு ஒரு சக்தி வந்துட்டு. அதான் சாப்பிட ரெடியா எந்திரிச்சிட்டோம். உங்களுக்கும் பசிக்கும்ல. சரி சரி, இது உங்க வீட்டு ஃப்ரிட்ஜிலே வச்சிடுறேன். வச்சுட்டு உங்களுக்கு கொண்டு வரேன். என்னக்கா சாப்பாடு கேட்டா மொத்தத்தையும் கொட்டி கொண்டு வந்திருக்கீங்க? அம்மால அம்மா கையால சின்ன பிள்ளைல சாப்பிட்டது இல்ல உருண்டைச்சோறு. அதாம்ல இது. நான் உருண்டை பிடிச்சு தருவேனா, நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்க. அப்போ கடல் கலம்பு அது இது வகை வகையா சொன்னீங்களேக்கா. என்னால கேட்டா அழுவுற? என்னதாச்சு? அது ஒரு கதை. அதுவா? நான் போனேனா ஃபிளாஷ்பேக். எல்லார் வீட்லயும் ஞாயிற்றுக்கிழமைனா இந்த மாமியார் ஒரு கை கொடுப்பாங்க. இந்த கிளவி இருக்கே ஊர் சுத்திக்கிட்டு தெரியுது. நானே ஒண்டியா சமைச்சு நானே எல்லாத்தையும் செய்யணும். சமைச்சது சூடா நிம்மதியா திங்க முடியுதா? எல்லாத்தையும் முடிச்சிட்டு நல்லா வவுசா சாப்பிடணும். மருமோளே, எம்மாடி மருமோள் வந்துருச்சு. என்னத்த என்ன வேணும்? கொஞ்சம் வகை வகையா செஞ்சு வச்சிருக்கல, அது கொஞ்சம் கூட. ஆமா, நான் செஞ்சது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா என் வயிற்றுக்கு என்ன இருக்கு? எனக்கு எடுத்துட்டு தான் கூடு. ஏற்கனவே வாங்கிட்டு வரதெல்லாம் பொண்ணு தாய் வீட்லயே போய் கொடுக்குறீங்க. 2 குடல் வாங்கிட்டு வரச்சுன்னா ஒன்னு அவளுக்குன்னு போய் கொடுத்துட்டீங்க. காலையில ஒரு குடல குழம்பு வச்சு சாப்பிட்டா அதையும் புடிங்கிட்டு போறீங்க. மனசாட்சி இல்லையா? அப்படிலாம் இல்ல பிள்ளை. தாய் வீட்ல சோறு செய்யல பாவம். அம்மா ஊருக்கெல்லாம் பாவம் பாத்தி ஏன் நிலமா பாவம் ஆயிட்டு. பாவம்ல வாய் விட்டு கேட்டுடுச்சு. இதுக்கு முதல்ல இருந்து நீங்க தனியா செஞ்சு கொடுங்க. நான் செஞ்சதெல்லாம் எடுக்க கூடாது சொல்லிட்டேன். ஆமா பாவம்ல. வேணும்னா வெள்ளச்சோறு இருக்குல்ல, அதுல புளியோதரை பொடிய போட்டு பசஞ்சு கொடுங்க. நான் செஞ்ச மீன் வறுவலும் சிக்கன் ஃப்ரையும் குடல் குழம்பும் எடுத்துட்டு போனீங்க. நடக்கிறதே வேற. ஆமா நீ பாதகத்தி. நான் சொல்ல வேண்டியது எனக்கு நீ சொல்றியா? ஆமா நான் தானே செஞ்சேன், அப்ப நான் தான் சொல்லுவேன். நான் ஒண்ணு நீங்க செஞ்சதை எடுத்துட்டு போய் ஊரா விட்டு கொடுக்கல. புளியோதரை பொடி இருக்குது, அத போட்டு பசஞ்சு உருண்டை போட்டு உருண்டை சோறா கொடுங்க. பொன் பசிக்கு சாப்பிட்டு செய்ய சொல்லுங்க. என்ன புரிஞ்சுதா? நான் சொன்னதையும் மீறி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சோறு கிடையாது சொல்லிட்டாமா. இதாம்ல நடந்தது. சரி விடுங்க ஜில்லக்கா, அவளும் பாவம்ல. அவன் இடத்துலதான் நானும் இருந்திருக்கேன் பல தடவை. செஞ்சு போட்டா அவளுக்கும் முடியாதும்ல. அதான் பெரிய பொண்ணு என் மருமகளை நினைச்சாலும் எனக்கு பாவமா இருக்குன்னு போட்டு கொண்டு வந்துட்டேன். பசி தானே முக்கியம், ருசியா முக்கியம். அப்படி சொல்லுப்பா. ஆனா நீ இதையாவது கொண்டு வந்த பாரு, அங்க இருக்க. ஆமா ஜில்லு, கவலைப்படாதீங்கக்கா. கவலைப்பட வேண்டியது நாங்க, நீ கிடையாது. சரி ஏதோ ஒண்ணு கூடி பசிக்குது. உருண்டை புடிச்சு தரேன். நம்மள புழுதாய். நம்மள குடு. எப்படிலாம் இருக்கு? ருசியா இருக்குக்கா. புளியோதரையா இருந்தாலும் டேஸ்டா தான் இருக்கு. அப்படின்னு சாப்பிடு. வேணும்னா இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இல்ல நீ என்னதான் எங்களுக்கு வகை வகையா குடுக்கலனாலும் நீ எது கொண்டு வந்து குடுக்கணும்னு நினைச்சு ஏதாவது குடுத்த பத்தியா? அந்த அன்புலயே எங்க வயிறெல்லாம் ரொம்பிக்கல. ஆமாக்கா. ஐயோ நல்லா கொட்டிக்கோங்க. இங்க அம்மாக்கும் என் நினைப்பு வரல. என்ன கெட்டினவளும் என்ன நினைக்கல. கடைசியில என் கூட பிறந்தவங்களும் நினைக்கல, என் அத்தையும் நினைக்கல. எல்லாரும் என்ன மறந்துட்டீங்க போங்க. அப்படிலாம் இல்ல மருமவனே. நீ வருவேன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? நீ பேசாத. என்னதான் தாயா இருந்தாலும் வாய வயிறும் வேற தானே. அது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட. போதும்மா போதும். அடப்பாவி அப்படிலாம் இல்லடா. என்ன நொன்ன கூப்பிட்டேன்னு வை, உடச்சு வா வாயலாம்.
இல்லம்மா பேப அவங்களா கூப்பிட்டே உடச்சிட வேண்டிங்க. இதுல நான் வேற வாய் திறக்கிறோமா, அதான் பே 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 பே. இந்த ரணகலத்திலே உனக்கு ஒரு கிளுப்பு கேக்குது பாரு. தேங்க்யூ. ஒன்ன யாரும் என்ன தேட வேணாம். நான் இனி உங்கள் வீட்டு பிள்ளையே கிடையாது. நான் போறேன். போடி. சரிப்பா தம்பி, போற வழியில ஒரு பிரியாணி பார்சல் வாங்கி தின்னுட்டு போ. எங்களுக்கு தெரியாது பாரு, இத வேற சொல்றீங்களா? மறந்துட்டீங்கன்னா உங்களதான் இனி மறந்தாலும் மறப்பேனே தவிர உயிர் உள்ளவரை பிரியாணிய மறக்க மாட்டேன். வரட்டா? அடப்பாவி. சொந்தங்களே, ஒரு சாப்பாட்டுக்காக என்ன பேசலாம் பேசுறாரு பாருங்க மருமகன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க சுட்டு கலாட்டா சேனலை பெல் ஐகானோட சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க சொன்னாங்க. இப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். இதே போல உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் வேணும் சொன்னாங்க. அடுத்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கமிங் சூன்.